ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் சமையலறை. இன்றைக்கி பட்டர் சிக்கன் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, போன்லெஸ் சிக்கன் 400 கிராம் எடுத்திருக்கோம். அதை இதில் போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போது கையால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில், 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் கட் பண்ண 2 பெரிய வெங்காயம் சேர்த்து கிளறி விடுங்க. இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் கண்ணாடி பதத்தை தாண்டி வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. அது கூட 5-6 முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். தக்காளியை வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் சிம்மில் விட்டுருங்க. நடுவில் ஒரு தடவை மூடியை ரிமூவ் பண்ணிவிட்டு 2 கிளறி விட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க. ஃபேன் சூடானதும் 1 டீஸ்பூன் பட்டர் போட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து கிளறி விடுங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 1 நிமிஷம் போல் கிளறி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க. மூணு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி திருப்பியும் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். சிக்கன் பாருங்கள் தண்ணி விட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மூடி போடாமல் ஓப்பன்லேயே கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் சுண்டி நல்லா ட்ரையாக வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் இறக்கிக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டு அதில் 1/2 டீஸ்பூன் பட்டர், 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெயும் பட்டரும் சூடானது இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டு வணக்கி விட்டுக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து கிளறி விடுங்க. மசாலா தவாவில் ஒட்டுறதுனால இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்.
இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு கிளறி விட்டுக்குவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க. சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் உப்பை பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலாவை கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் ஜார் கழுவின தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 மினிட்ஸ் சிம்லேயே விட்டுருங்க. மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எண்ணெய் பிரிஞ்சு மேலாக்க மிதந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கிரேவியை கிளறி விட்டுட்டு ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சிக்கனும் கிரேவியும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இது கூட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தியும் 1/4 டீஸ்பூன் சீரகத்தூளும் போட்டு கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் போட்டு கிளறி விட்டுக்குவோம். இப்போது நமக்கு பட்டர் சிக்கன் மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மசாலா சப்பாத்தி, ரொட்டி, நான் இது கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.